இந்த தமிழ்ல அரசியல் செய்ய வர எல்லாரும் எடுக்கிற கேரக்டர்ல ஒரு ஆள் தான் அம்பேத்கர். இந்த அம்பேத்கரை பத்தி கன விஷயங்கள் கதைப்பாங்க. இந்த அம்பேத்கர் செஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி இவங்க யாரும் கதைக்கிறதில்ல. அம்பேத்கர் வந்து பௌத்த மதத்துக்கு மாறினவர். இந்து மதத்துல இருந்து பௌத்த மதத்துக்கு மாறினவர். ஏன்னா இந்த இந்து மதத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க இயலாது. அவ்வளவுத்துக்கு அங்க பிரச்சனை குழம்பி இருக்குது. இந்த காஸ்டிங், ஏற்றத்தாழ்வு, இனத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். ஸோ அம்பேத்கர் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ண ஒரு இதில் எல்லாத்தையும் மாற்றி திருத்தி செய்யறதுக்கு கடைசி அவருக்கு அது செய்யலாம் போயிட்டுது. 20 வருஷமா எத்தனையோ மதங்களை படித்து பார்த்து அதில் பௌத்த மதத்தை அவர் சூஸ் பண்ணி பௌத்த மதத்துக்கு அவர் மாறினார். ஏனன்றது அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் அதை சூஸ் பண்ணி எடுத்தார், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அம்பேத்கருக்கே தெரியும் இந்த இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர், இந்த பிலீஃப் சிஸ்டங்கள், அதுக்குள்ளே இருக்கிற இந்த காஸ்டிங்கள், இதில் எல்லாத்தையும் மாற்ற இயலாது. அது அவ்வளவுத்துக்கு மாத்துற அளவுக்கு அங்க மக்கள்கிட்ட தெளிவு இல்லாம இருக்கா, இல்லாட்டிக்கு அவர் ட்ரை பண்ணி முடியலாம் போயிட்டு தானே அவருக்கு. ஸோ அவருக்கே செய்யலாத ஒரு விஷயத்த இன்னொருத்தன் வந்து அதை செஞ்சு முடிப்பான்ன்றது கடைசியில் அவர் பார்த்தாரு செய்ய வழி இல்லை, இதுக்குள்ள இருந்தா எனக்கு தான் பிரச்சனை, அதை விட நான் மதத்தை மாறுறேன்னு சொல்லி போட்டு அவர் மதம் மாறிட்டாரு. ஸோ இந்த அம்பேத்கராலே மாற்ற இல்லாத இந்த இனத்தை இந்த அம்பேத்கர் இந்த பேரை வச்சு கொண்டு வந்து இவங்கள் மாற்றி எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் கொடுப்பாங்களென்று சொல்லி நாங்கள் நம்புறது எவ்வளோத்துக்கு பாசிபிள் என்று எனக்கு தெரியல. நான் அம்பேத்கர் மாதிரி மதம் மாற போகிறதும் இல்லை, இனம் மாற போகிறதும் இல்லை. அந்த மதத்திலும் இனத்திலும் இருந்து ஒதுங்கி இருக்கலாம். ஏன்டா அவங்கள மாற்ற முடியாது காய்ஸ். அம்பேத்கர் பேரை வச்சு இவங்க செய்ய போகிறாங்களா? அதை நீங்கள் நம்புறீங்களா?